அருமை பெரியார்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்தை நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய கடமைகளில் கடைசி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். கடமையிலே கடைசி கடமையாக இருக்கலாம், ஆனால் நாம் செய்யக்கூடிய கடமைகளில் அதை கடைசி கடமையை ஆக்கிவிடக் கூடாது என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது. கடைசி கடமையை ஆக்கிக் கொள்வோம். கடைசி கடமை என்றால் கடைசி நேரத்தில், வயது முதிர்ந்த நேரத்தில், எல்லா அமல்களும் செய்து முடித்த காலம் முடிந்த பிறகு நாம் அந்த கடைசியாக வைத்துக் கொள்வோம், கடைசி கடமையாக்கிக் கொள்வோம் என்று அமைத்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது. ஏனென்றால் உடல் நலமோடு இருக்கும்போது செய்யக்கூடிய கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, உடல் நலத்தோடு இருக்கும் பொழுது, உடல் பலத்தோடு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அமல்தான் ஹஜ்ஜுடைய கடமை. உடல் பலகீனமாகிவிட்டால், நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு நபர் தேவைப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டால், நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் தேவை இந்த நேரம் வந்துவிட்டால், அந்த நேரத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது கூட கால்நடையாக சென்று ஹஜ்ஜி செய்வார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். எப்பொழுது கால்நடையாக செல்வோம்? இளமையாக இருக்கின்ற நேரத்தில் தான் கால்நடையாக செல்வோம். وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஹஜ்ஜுடைய கடமையாவதை பற்றி ஜனங்களுக்கு அறிவிக்கை விடுங்கள், தெரிவிக்கை விடுங்கள். கஅபாவை கட்டி முடித்து விட்டீர்கள், எந்த இடத்தில் யாரை நான் அழைப்பது? கட்டி முடிச்சாச்சு, கஅபத்துல்லாவை கட்டி முடித்தாகிவிட்டது. இங்கே அல்லாஹ் அழைக்க விடுகின்றான். என் தோழரே, நண்பரே, இப்ராஹிமே, மக்களை அழையுங்கள். எங்க அழைப்பது? நீங்கள் சத்தம் போட்டு அழையுங்கள். கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை, கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்ய வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். கியாமத் நாள் வரையில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஆக்கி தந்தான். யாரெல்லாம் கருவிலே இப்ராஹிம் நபியுடைய சொல்லை கேட்கின்றோமோ அவர்களெல்லாம் ஹஜ் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். நம்மெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று இறைவனிடம் அநீதியிடம் கேட்க வேண்டும். ஹஜ்ஜி அவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கின்றது. அதில் தான் சொல்லி காட்டுகின்றான், ஜனங்கள் உம்மை நோக்கி நீண்ட தூரம் நடந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், மெலிந்து போன ஒட்டகங்களில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒட்டகங்களில் மேல் ஏறி நம்ம ஊர்ல இருந்து கிளம்புனா கஅபத்துல்லா வந்து அடையறதுக்குள்ள ஒட்டகங்குள்ள மெலிந்து விடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. ஒட்டகங்கள் மீது தன்னுடைய பொருட்களையும் ஆட்களையும் நபர்களையும் சுமந்து கொண்டு வரும்பொழுது கொளுத்த ஒட்டகமாக இருந்தது, நடந்து நடந்து மெலிந்து போய்விடும். மெலிந்த ஒட்டகங்களோடு கால்நடையாக இந்த மனிதர்கள் உம்மை சந்திக்க வருவார்கள், ஹஜ் செய்ய வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறைகோல் விடுகின்றான். ஆக நடைப்பயணம் என்பது எப்பொழுது நடக்கும்? வயது முதிர்ந்த பிறகா? நிச்சயமா இல்லை. இளமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அழைக்கின்றான். சக்தியோடு இருக்கும் பொழுது வாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கும்போது வாருங்கள், இளமையாக இருக்கும் பொழுது வாருங்கள், ஹஜ் செய்ய வாருங்கள். அது கடைசி கடமை என்று நினைத்துக் கொண்டு கடைசி காலத்தில் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது கடைசி கடமை அல்ல. ஒரு மூமின் ஹஜ் செய்வதற்கு அவன் மூமினாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்கள் ஹஜ் செய்வதற்கு கடமை அல்ல. பருவ வயது அடைந்திருக்க வேண்டும், வயசுக்கு வந்திருக்க வேண்டும், பாலிகராக இருக்க வேண்டும், சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும்.
ஒரு முடிவெடுக்கக்கூடிய சுய சம்பாத்தியம் அங்கே நிற்கின்றது. ஒரு ஆட்டை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா நான் ஹஜ்ஜிக்கு போனோம், கொஞ்சம் பணம் தாங்களேன், அம்மா கொஞ்சம் பணம் தாங்களேன், ஹஜ்ஜிக்கு போனோம். சுயமாக சம்பாதித்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும். நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னா முடிவு எடுத்துட்டேன்பா. ஏனென்றா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன். சுதந்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பயம் இல்லாதவனா இருக்க வேண்டும். இந்த ஊர்ல இருந்து போயிட்டோம்னா உயிருக்கு ஆபத்து, அடிச்சு போடுவாங்க, கொள்ளை அடிச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு இடையில நிறைய கொள்ளை கூட்டங்கள் இருக்கின்றார்கள், அல்லது நமக்கு இடைஞ்சல் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது நம் மீது துரோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று பயம் இருந்தால் பாதுகாப்பு வேண்டிக் கொள்ளுங்கள். பயம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். பொருளாதார வசதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர்களாக இருக்க வேண்டும். பெண்களை ஹஜ்ஜி போனாலும் பாதுகாப்பு, வீட்டில் விட்டுட்டு வந்தாலும் பாதுகாப்பு, ரெண்டு விஷயத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்து வர வேண்டும். ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்பும் காலம் வரை போதுமான காலங்களும் போதுமான பணங்களும் அவரிடம் உள்ளவராக இருக்க வேண்டும். இவ்வளவு நிபந்தனைகள் இருந்தவர்கள் ஹஜ்ஜி கட்டாயமாக செய்துவிட வேண்டும். எவ்வளவு பணம் இருக்கணும், யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யணும் என்று இஸ்லாம் அந்த கடமைகளை நாம் வலியுறுத்தவில்லை. அதுக்குண்டான சேமிப்பை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆசை இருக்க வேண்டும். நான் ஹஜ்ஜி செய்ய இந்த பணம் இல்லை அப்படிங்கிற முடிவே வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், எல்லோரும் கடமை ஆற்றக்கூடியவர்கள். ஆகவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி காட்டினார். ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுங்கள். சில நபர்கள் கையில் காசு இல்லை என்று இருப்பவர்கள் 10 ஆண்டுகள் நடந்து ஹஜ் செய்து விட்டு வந்திருக்கின்றார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 10 ஆண்டுகள் இங்கிருந்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அப்படி அங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு நான் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்ற காசு இல்லை என்று நான் தள்ளி போடுவதில்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை என்று தள்ளி போடுவதில்லை, மனது ஆரோக்கியம் இல்லை என்று தள்ளி போடுவதில்லை. காலம் எனக்கு நல்லா இருக்கின்ற நேரத்திலே, உடல் ஆரோக்கியமா இருக்கின்ற நேரத்திலே, நான் எப்பேற்பட்ட நேரமா இருந்தாலும் சரி நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றை திறப்பும் பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டார், கால்நடையாக வருவார்கள், நான் கால்நடையாகத்தான் ஹஜ் செய்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலம் வரை கால்நடையாகத்தான் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்று வரலாற்று நமக்கு அழகான மொழியை சொல்லி காட்டுகின்றது. வலில்லாஹி அன்னாஸி ஹஜ்ஜல் பைத்தி மன் இஸ்ததா இலை சபீலா. இன்னும் அதற்கு செலவு செய்வதற்கு பாதையில் பயணம் செய்யக்கூடிய சக்தி பெற்றிருந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய கடமையை ஆக்கியிருக்கின்றான். செலவு செய்யக்கூடிய சக்தி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமை ஆக்கியிருக்கின்றான். உடல் சக்தி வேண்டும், செலவு செய்யக்கூடிய சக்தி வேண்டும், அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதுக்கான காத்திருக்க முடியாது. பணம் வரும் 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 காத்திருந்தால் கடமையை ஆற்றவிட முடியாது. எதுக்கெல்லாம் செலவழிக்கின்றோம், எப்படியெல்லாம் செலவழிக்கும், செலவு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு 1,00,000 ரூபாய் கையில் கொடுத்தால் 1,00,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். கோடி ரூபாய் கையில கொடுத்தாலும் அதுக்கும் செலவு இருக்கும். நாம் கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் ஒத்த ரூபாய் என் கையில இருந்தாலும் அது பரக்கத்தாக்கி. அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி காட்டிங்க. யா அல்லாஹ் இன்னைக்கு 500 ரூபாய் என் கைக்கு வந்துருச்சு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதை எனக்கு பரக்கத்தாக்கி வை. எந்த செலவையும் அல்லாஹ் உண்டாக்க மாட்டான், செலவை உண்டாக்க மாட்டான். 500 ரூபாய்க்கு தேவையான செலவை மட்டும் அல்லாஹ் உண்டாக்குகின்றான். ஏனென்றால் அந்த வருமானம் வருவதை என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் இந்த மனிதன். யா அல்லாஹ் இதில் பரக்கத்து செய் என்று என்னிடமே பொறுப்பை சாட்டி விட்டான். ஆகவே அவருக்கு செலவை நான் பார்த்து செய்கின்றேன், உடல் நலம் இல்லாமல் ஆக்குகின்றேன்.
குடும்பத்துக்கு கஷ்டம் இல்லாமல் ஆக்கி விடுகின்றேன், மருத்துவ செலவு இல்லாமல் ஆக்கி விடுகின்றேன், நஷ்டம் இல்லாமல். அதாவது ஒரு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பருப்பு கிருப்பு எல்லாம் போட்டாச்சு, திடீர்னு இப்படி திரும்பணும் கைப்பட்டு எல்லாமே கொட்டிடுச்சு, அள்ளி போட்டு சமைக்க முடியுமா? இதுவும் நஷ்டம். ஆகவே தான் ஒவ்வொரு பொருளிலும் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சமையுங்கள். பிஸ்மில்லா சொல்லியே எல்லா பொருளும் காரியங்களும் ஆட்சிங்கள். எதையும் அல்லாஹ் நஷ்டமாக்க மாட்டான், பொருளாதாரத்தை சேதமாக்க மாட்டான். என்னைக்கு பொருளாதாரம் சேதம் இல்லாமல் ஆகிவிட்டதோ, பரக்கத்தாகிவிட்டதோ, பொருள் நமக்கு சேர்ந்து விட்டது, அந்த கடமையாற்றக்கூடிய சக்தி வந்து விட்டது என்று இஸ்லாம் அழகான மொழி சொல்லி காட்டுகிறது. ஒமன் கஃபர, நான் செய்ய மாட்டேன்பா, ஹஜ்ஜி நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்ட. ஒமன் கஃபர, மறுத்துட்டா, அதனால நஷ்டமா அல்லாஹ்வுக்கு? ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. நீங்கள் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் ஏற்படாது. எந்த தேவையற்றவன் அல்லாஹ் நம்முடைய தேவையை எதிர்பார்த்தா இருக்கிறா? நீங்க ஹஜ்ஜி செஞ்சா எனக்கு பெரிய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று தேவையை உணர்ந்து பார்த்து கொண்டா இருக்கின்றான்? நிச்சயமா இல்லை. நாம் தான் தேவையுள்ளவர்கள், தேவையற்றவன் இறைவனாயிருக்கின்றான். தேவை உள்ளவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அவை என்னென்ன கடமையை செய்ய சொன்னாலும் அத்தனை கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவை தான் ஹஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எந்த கடமையை ஆற்றினாலும் மகிழ்வோடு ஆற்றிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்கின்றதா என்றால் மகிழ்வோடு செல்லுங்கள். இறைவனுக்காக செலவு செய்தா என்றால் மகிழ்வோடு செலவு செய்யுங்கள். அது உயிருக்காக இருந்தாலும் சரி, உடலுக்காக இருந்தாலும் சரி, பொருளுக்காக இருந்தாலும் சரி, நஷ்டமே வந்தாலும் சரி, மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்வோடு செலவு செய்யுங்கள் என்று ஹஸ்ஸாலி இமாம் அவர்கள் அழகான மொழி சொல்லி காட்டினார். ஏனென்றால் இதுதான் ஹஜ்ஜிக்கு கபூலாகக்கூடிய அடையாளம். ஹஜ்ஜிக்கு சென்று விட்டால் அங்கே என்னென்ன செலவு வரும் நமக்கு தெரியாது, என்னென்ன நஷ்டம் வரும் தெரியாது, என்னென்ன கஷ்டங்கள் வரும் தெரியாது. இது எல்லாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் செலவு வந்தாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு செலவு செய்யுங்கள். இது ஹஜ்ஜி கபூலாகக்கூடிய அடையாளம் என்று சொல்லி காட்டினார். ஏனென்றால் ஹஜ்ஜிலே அவ்வளவு சிரமம் இருக்கின்றது. அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யும்போது இவ்வளவு சிரமம் இருக்கின்றது, இவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். உடனே லாக்கின்ன அஜ்ரக அலா கத்ரி நசீபிக்க, உங்க நசீபு எப்படி இருக்கின்றதோ அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அதிகரிக்கின்றது என்று சொல்லி காட்டினார். ஹஜ்ஜி உம்ரா நன்மைகள் நீங்கள் மேற்கொள்ளும் சிரமத்துக்கு தக்கவாறு இருக்கின்றன என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். எவ்வளவு சிரமம் இருக்கின்றதோ அவ்வளவு நன்மை, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றதோ அவ்வளவு நன்மை. எத்தனையோ அவர்கள் பிரச்சனையோடு வந்திருக்கோம், அங்கே போனோனையும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, சாப்பிட வழி இல்லை, சிறுநீர் கழிக்க வழி இல்லை, பைத்துல் ஹலாவுக்கு போக முடியல, பவுல் அடிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவ்வளவு சிரமப்பட்டோம். எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகின்றதோ அவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். ஹஜ்ஜி பயணத்தில் செலவு செய்யக்கூடிய செலவுக்கு ஜிஹாதில் செலவு செய்தால் எவ்வளவு நன்மையோ அவ்வளோ நன்மைகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். ஒரு ஜிஹாதுக்கு எவ்வளவு செலவு செய்கின்றமோ அவ்வளோ நன்மைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு திர்ஹம் நீங்கள் செலவு செய்தால் 700 திர்ஹம்கள் நன்மையாக எழுதப்படுகின்றன. இறைவனிடத்தில் மாபெரும் கூலியும் கிடைக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். எவ்வளோ பாக்கியம்! ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹரம் ஷரீஃபிலே நோன்பு நோற்றால் 1,00,000 நன்மைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு திர்ஹம் நீங்கள் சதகா கொடுத்தீர்கள் என்றால் 1,00,000 சதகா செய்த நன்மை கிடைக்கின்றன. ஒரு நன்மை செய்தால் 1,00,000 நன்மை கிடைக்கின்றன. 2 ரக்காத் தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கிறது. இப்படியாக நன்மைகள் லட்சக்கணக்கில் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அதை நோக்கி செல்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் நினைப்போம் சாதாரண விஷயம் இல்லை, இன்னைக்கு தான் என் பிள்ளை குழந்தை உண்டாயிருச்சு, ஹஜ்ஜிக்கு போகணும்னு நினைச்சோம், என் பிள்ளை குழந்தை உண்டாயிருக்கு,
அவங்க விட்டுட்டு போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ தான் நினச்சோம் என் தாய் தந்தைக்கு உடம்பு சரியில்லை, போக முடியல. இப்போ தான் நினச்சோம் என் பிள்ளைக்கு பரீட்சை வந்துருச்சு, போக முடியல. இப்போ தான் நினச்சோம் தொழிலில் யாரை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல, வியாபாரத்தில் யாரை விட்டுட்டு போகவும் தெரியல. பல பிரச்சனைகள் தள்ளி போயிட்டே இருக்குது. என்ன செய்யறது? இப்படியாக பல பிரச்சனை அவளுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஹஜ்ஜின்னு நினைச்சாலே வியாபாரத்தை பெருக்கிடுவான் சைத்தான். வருவான், நம்ம நினைப்போம் இன்னைக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடுவோம், அப்பந்தான் நிறைய லாபத்தை கொடுப்பான். என்னடா இது, ஹஜ்ஜிக்கு போகணும்னு நினைச்சா இவ்வளோ பின்னிக்கிட்டு வருத, வியாபாரங்கள் அங்கங்க ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்குமே, இதை விட்டுட்டு எப்படி போறது? அப்படியே தள்ளி போவோம். இதெல்லாம் மீறி ஹஜ்ஜி செய்வதுதான் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக இறைவன் நமக்கு பரிசளிக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மற்றொரு விஷயத்தில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ஒட்டகத்தில் தான் போய்கிட்டு இருந்தேன். பல நாட்கள் கவலைப்பட்டு, எத்தனையோ நபிமார்கள் சஹாபாக்கள் நடந்து ஹஜ் செய்தார்களே, நடைபயணமாக ஹஜ் செய்தார்களே, என்னால் நடந்து முடியாமல் ஹஜ் செய்ய முடியாமல், உடனடி எனக்கு ஒத்துழைக்க முடியாமல் ஒட்டகத்தில் சென்று விட்டேனே என்று பல நாட்கள் கவலைப்பட்டார்கள். எவ்வளவு விஷயமா இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கால்நடையாக 1000 ஹஜ் செய்திருக்கின்றார்கள். இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கால்நடையாக நடக்க சக்தி பெற்றிருப்பின் கால்நடையாகவே ஹஜ் செய்வதை சிறப்பானது என்று சொல்லி காட்டினார். ஒவ்வொரு அடிக்கும் 700 நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். இப்படியாக நன்மைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியதாக அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவில் 120 ரஹமத்தை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். அவற்றில் தவாபு சுத்தக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத்தை அவர்களுக்கு வழங்குகின்றான். அங்கே நின்று தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத்துகளை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். கஅபத்துல்லாவையே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20 ரஹமத்துகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார். மற்றொரு விஷயமா உம்மு ஜினான் என்ற பெண்மணியை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அன்சாரி பெண்மணி, ஒரு பெண்மணி, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மா மனாயக்கன் தபூனி ஹஜஸ்தி மஅனா, ஹஜ் செய்வதற்கு அவர்களுடன் செல்வதற்கு என்ன தடுத்தது என்று கேட்கின்றார்கள். என்ன தடுத்தது உங்களுக்கு? மா மஅனக்க, உங்களுக்கு என்ன தடுத்தது? 2 ஒட்டகம் தான் இருந்து யா ரசூலுல்லாஹ். ஒரு ஒட்டகத்தில் தண்ணி கொண்டு வருவோம், ஒரு ஒட்டகத்தில் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் ஹஜ்ஜி சென்றிருக்காங்க. காரணங்கள் தடையாயிருக்கின்ற உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், பெண்மணியை கவலைப்படாதீங்க, வருகின்ற ரமலான் மாதத்திலே நீங்கள் உம்ரா செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு எழுதப்படுகின்றது என்று ஆறுதல் கூறுகின்றார்கள். என்றால் ஏதாவது காரணங்கள் நமக்கு தடையாகத்தான் இருக்கும். தடையை மீறி ஹஜ்ஜி செய்வதுதான் நமக்கு நன்மையை பெருக்கும். அதன் அடிப்படையிலே யா அல்லாஹ் எங்களுக்கு தடை கற்களாக ஹஜ்ஜை செய்வதற்கு தடை கற்களாக எதையும் வைத்து விடாதே அல்லாஹ், உன்னிடமையே நாங்கள் கேட்கின்றோம். ஹஜ்ஜும் மப்ரூரா, எங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் வேணுமென்றே நாங்கள் ஹஜ்ஜி செல்லாமல் இருப்பதில்லை அல்லாஹ், நீங்க கொடுத்த ரஹமத்தை கொண்டு நாங்கள் ஹஜ்ஜி செல்ல வேண்டும் என்று பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று அனுதினமும் நாங்கள் உன்னிடம் துவா கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் குடும்பத்திலே கஷ்டங்களை கொடுத்து விடாதே, இன்னல்களை கொடுத்து விடாதே, அதையெல்லாம் தடையாக்கி விடாதே. யா அல்லாஹ் எந்த தடையும் இல்லாமல் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக.